அப்போ அந்த செந்தில்ராஜனுடைய பேச்சானது தென் தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கு சமூகம் வந்து இன்னைக்கு வந்து கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வரணும், நாமெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நான்லாம் 10-15 வருஷமா இதை வந்து ஊராக கிராமமாக சொல்லி என் சமுதாயத்தையே சரி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என் சமூகம் அறுவடுக்கல கத்தி இருக்கல, அவன் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு விடலை. கிட்டத்தட்ட 50-60 நாளாக அந்த செந்தில்ராஜன் தன்னுடைய பிறந்த ஊருக்கே வர முடியல, தன் பிள்ளைகளை பார்க்க முடியல. அந்த நிலைமையை இன்னைக்கு நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது தேவையான நபருக்கு அல்ல யோசிங்க. ஒரு தேசிய தலைவரை பேசுகிறமே தெய்வமா நினைக்க இதை விட மாட்டாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்புறம் நான் வந்து செந்தில் வழக்க விடாமல் துரத்திட்டு வந்தேன். 60 நாளாக வந்து கோர்ட்லேருந்து பெயில் கொடுக்க விடலை. நான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ இந்த நொடி வரைக்கும் இன்னைக்கு ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜி நம்ம ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து கடுமையான முறையில் அந்த குற்றவாளி செந்தியில் வந்து கடுமையாக வந்து வாணியம் கொடுத்துருக்காரு, பெயிலும் கொடுக்கல. 60 நாளா அப்படி ஓட விடணுங்க, சட்டத்தின் மூலியமாக ஓடணுங்க. நீ வெட்டுறா அவன் வெட்டுறா, அங்கே வெட்டுவோம் அங்கே அடிச்சா அங்கே அடிப்போம், இதெல்லாம் என்ன பேச்சு? நீங்கள் சொல்லிட்டு போய் இருந்துக்கிடுவியா கோயம்புத்தூர்ல? இங்கே சண்டை போட்டு இல்லை உழைக்கின்ற மக்கள்லாம் சண்டை போட்டு நடந்து சாவுதான் கடைசி வரைக்கும் சொல்லிருப்பாங்க. நாங்கள் அதே அரசியல் அதிகாரத்துக்கு நாங்கள் வந்தாலும் அந்த சமூகத்துக்கு நல்ல விஷயம் தான் நினச்சிக்கணும் தவிர அந்த சமூகத்தை நம்ம அழிக்கணும் வைக்க நாங்கள் ஒரு காலம் நினைக்கல. மோதல் வேண்டாம் சொல்லுவோம்.